அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அறிவழகன் ராமச்சந்திரன். ரீசனிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டாபிக் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, லெட்டர் சீரிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த லெட்டர் சீரிஸ் யுபிஎஸ்சி சிசெட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. சரிதானே? ஸோ, நம்ம நீங்க ஜென்ரலா சிசெட்டுக்கு வச்சிருக்கக்கூடிய புத்தகத்துல லெட்டர் சீரிஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜென்ரலா கோடிங், டிகோடிங், ஆல்ஃபா நியூமெரிக் பசில் இந்த மாரி டெர்ம்ஸ்ல மென்ஷன் பண்ணி இருப்பாங்க. நாம நம்ம புரிதலுக்காக ஈஸியா இருக்கணுன்றதுக்காக லெட்டர் சீரிஸ்ன்ற நேம் வச்சிருக்கோம். அது என்ன சார் லெட்டர் சீரிஸ்னா? ஒரு சீரிஸோ, ஒரு சீக்வென்ஸோ இருக்கும். லெட்டர்ஸ் உடைய ரோல் மேஜரா இருக்கும். அத நம்ம சம்முல பார்க்குறப்ப எப்படி இருப்பாங்க உங்களுக்கு தெரியும். இதே மாரி நம்பர் சீரிஸும் இருப்பாங்க. சரிதானே? இப்போ நீங்க ஆப்டிட்யூட்லாம் முடிச்ச பிறகு இந்த டாபிக் எடுக்க போறீங்க. ரீசனிங். அடுத்தது என்ன அப்படின்னா, இது ஒன் டூ ஒன் நான் மட்டும் தான் ரெக்கார்டிங் பண்றேன். எங்கேயாவது சில இடத்துல கவனக்குறைவா நானு ஆன்சர் மாத்தியோ, இல்ல தப்பா சொல்லியிருந்தாலும், அத நீங்க சம் சால்வ் பண்றப்போ நோட் பண்ணி வச்சுட்டு என்கிட்ட கன்வே பண்ணுங்க. அத நான் வந்து ஃபியூச்சர்ல ரெக்டிஃபை பண்ணி குடுத்துடுறேன். என்ன சொல்றேன்னு புரிஞ்சுதா? பிகாஸ் இது ஒன் டூ ஒன் நான் மட்டும் தான் ரெக்கார்டிங் பண்றேன். அதனால சொல்றேன். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் நான் கான்செப்ட் சொல்லிக் குடுத்துட்டு, 1 மாடல், 2 மாடல் சம்ம சொல்லிக் குடுத்துட்டு, ரிமைனிங் சம்ஸ் எல்லாம் உங்கள தான் சால்வ் பண்ண விட்டுருவேன் ஹோம் ஒர்க்ஸா. பிகாஸ் லைவ் செஷனா இருக்குமான்னு நான் உங்ககிட்ட கேட்டேன். நீங்க எல்லாருமே ரெக்கார்டிங் தான் வேணும்னு சொன்னதுனால, நான் இப்ப ரெக்கார்டிங் பண்றேன். லைவ் செஷனா இருந்துச்சுன்னா, நான் உங்கள அப்படியே இன்டராக்ட் பண்ணி நான் அந்த கிளாஸஸ கொண்டு போயிருப்பேன். அது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். சரிதானே? அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த லெட்டர் சீரிஸ், நம்பர் சீரிஸ் நீங்க எல்லாருமே சிசெட்டுக்கு வந்து பிஒய்க்யூ புக் என்னோட புக் பே பண்ணி வாங்கியிருக்கீங்க. அதுல இப்ப நான் என்ன செய்வேன் அப்படின்னா, இந்த லெட்டர் சீரிஸு, நம்பர் சீரிஸ் இந்த 2 கிளாஸ் முடிச்சதுமே, உங்களுடைய சிசெட் மென்டார்ஷிப் குரூப்ல ஒரு 130 கொஸ்டின்ஸ் இருக்க மாரி ஒரு பிடிஎஃப் நான் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருக்கேன். புரிஞ்சுதா? 130 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 130 கொஸ்டின சால்வ் பண்ணி முடிச்சுட்டு, அதன் பிறகு பிஒய்க்யூ புக்ல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, லெட்டர் சீரிஸ், நம்பர் சீரிஸ், கோடிங், டிகோடிங் இந்த 3 டாபிக்ல இருக்கக்கூடிய ஃபுல் பிஒய்க்யூ நீங்க எனக்கு சால்வ் பண்ணணும். என்ன சொல்றேன்னு புரிஞ்சுதா? இந்த ஃபுல் பிஒய்க்யூ சால்வ் பண்றப்போ, நெறைய புது புது மாடல்லாம் இருக்கும். அந்த சம் சால்வ் பண்றப்போ, ஆன்சர் கிடைக்கல, டவுட் அப்படின்னா நீங்க தாராளமா என்ட்ட கேட்கணும். என்ன சொல்றேன்னு புரிஞ்சுதா? இதுதான் பேசிக். திரும்பவும் சொல்றேன். ரீசனிங்ல இந்த லெட்டர் சீரிஸ், நம்பர் சீரிஸ் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. நிதானமா பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே தானே? அண்ட் கிளாஸ்ல குடுக்குற ஹோம் ஒர்க்ஸ் ரீசனிங்ல ஒவ்வொரு டாபிக் உடைய நோட்ஸும் நீங்க கம்பல்சரி எனக்கு நீங்க சென்ட் பண்ணணும். மறந்துறாதீங்க. ஓகே? ஓகே. இந்த ரீசனிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டாபிக் எல்எஸ் படிக்கிறோம். அதாவது லெட்டர் சீரிஸ் படிக்கிறோம். இந்த லெட்டர் சீரிஸ்ல மோர் தென் 50 மாடல்ஸ் இருக்காங்க. எக்கச்சக்கமான மாடல் இருக்காங்க. நான் திரும்பவும் சொல்றேன், கிளாஸ்ல நடத்துற மாடலோ, பிஒய்க்யூல கேட்ட மாடலோ திருப்பி ரிப்பீட் பண்ண மாட்டான். அதே கான்செப்ட்ல லைட்டா மாடிஃபை பண்ணி தான் கேட்டுருவாங்க. அப்போ நீங்க இங்க பிராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, எக்ஸாம் ஹால்ல இந்த சம்ம இப்படி யோசிக்கலாம், அப்படி யோசிக்கலாம், இப்படி ட்ரை பண்ணு, அப்படி ட்ரை பண்ணு உங்க மைண்ட் சொல்லும். அத கேட்டு நீங்க அழகா மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருந்துரலாம். புரிஞ்சுதா? ஓகேவா? அது என்ன சார் 50 பிளஸ் மாடல்னா, இப்போதைக்கு வேண்டாம். நான் இப்ப சில பேட்டர்ன் சொல்லிக் குடுக்குறேன். அதன் பிறகு இந்த மாடல்ஸ்குள்ள என்டர் ஆகலாம் நம்ம. ஓகே தானே? என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு ஃபார்வர்ட் ஆர்டர் லெட்டர் பொசிஷன். உங்க நோட்ல இத எடுத்து எழுதிக்கோங்க. ஃபார்வர்ட் ஆர்டர் லெட்டர் பொசிஷன். இப்போ ஃபார்வர்ட் ஆர்டர் லெட்டர் பொசிஷன் அப்படின்னா, நல்லா லிசன் பண்ணிக்கோங்களேன். அல்ஃபபெட்ஸ் வந்து மொத்தம் 26 லெட்டர்ஸ் இருக்காங்க. ஏலேருந்து இசட் வரைக்கும். அதுதான் ஃபார்வர்ட் ஆர்டர் லெட்டர் பொசிஷன். எப்படி நான் எழுதுறேன்னு பாருங்க. நீங்க உங்க நோட்ல இதே மாரி தான் காப்பி பண்ணணும். என்ன செய்யணும் அப்படின்னா, ஏ, பி, சி, டி. நான் இங்க டாட் டாட்டா போடுவேன். நீங்க டாட் டாட்டா போடக்கூடாது. லெட்டர்ஸ எடுத்து எழுதணும். கொஞ்சம் கேப் விட்டு ஒரு லெட்டர் எழுதுங்க. அப்ப ரோ 1ல எம் வரைக்கும் எழுதுங்க. கீழ அடுத்த ரோல என், ஓ, பி இந்த மாரி இசட் வரைக்கும் எடுத்து எழுதிட்டு, என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1, பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு 4 இந்த மாரி எம்முக்கு 13 அடுத்து என்னுக்கு 14 இந்த மாரி குடுத்துட்டே வந்து இசட்டுக்கு 26ன்னு முடிக்கணும். புரிஞ்சுதா? இதுதான் ஒரு ஒரு லெட்டருக்கும் ஃபார்வர்ட் ஆர்டர்ல நீங்க பிளேஸ் வேல்யூ குடுக்குறீங்க. புரிஞ்சுதா? எழுதிக்கோங்க நோட்ல. அப்போ எக்ஸாம் ஹால்ல ஒரு சம்ம பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும். இது என்ன மாடல்ன்னு சொல்லிட்டு. சரியா? அப்ப நீங்க எடுத்து இந்த மாரி தான் ப்ரொசீட் பண்ணி கொண்டு போயிட்டே இருப்பீங்க. இதுல இப்ப அடுத்தது என்ன லாஜிக் அப்டின்னா, ஒவ்வொரு தடவையும் இந்த மாரி ஏலேருந்து இசட் வரைக்கும் எழுதிட்டு, இப்ப ஏன்னா இந்த லெட்டர்ஸ் எழுதணும் இசட் வரைக்கும். இந்த நம்பர்ஸ் 26 வரைக்கும் எழுதணும். டைம் வேஸ்ட்டா போயிடும். அப்போ இந்த ஃபார்வர்ட் ஆர்டர் லெட்டர் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, சில லாஜிக்ஸ் இருக்கு. பிகாஸ் இந்த 3 கான்செப்ட் இருக்குல்ல. ஃபார்வர்டு, பேக்வர்டு, ஆப்போசிட். இதுல ஒரு 75% சம் வந்து ஃபார்வர்ட் ஆர்டர் பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. அதனால தான் நான் சொல்றேன். இப்போ இதுக்கும் சில லாஜிக்ஸ் இருக்கு. இப்போ இதுல உங்களுக்கு கம்பல்சரி ஏக்கு என்னன்றது தெரியும். ஏ உடைய வேல்யூ என்னது?
26ன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்தது இசட்னா சாரி ஏனா 1, ஏனா 1, இசட்னா 26ன்னு தெரிஞ்சு போச்சு. எம் வந்து பாதியில் இருக்குது, அப்போ அது ஒரு 13. ஓகேவா? இப்போ நல்லா பாருங்களேன். T20 கிரிக்கெட் சொல்லி பாருங்க. T20 T20 அப்படின்னு கிரிக்கெட் சொல்லி பாருங்களேன். அப்ப டீயோட பிளேஸ் 20. அடுத்தது ஜியோன்னு ஒரு சிம் இருக்கு இல்லையா? ஜியோ இது லைன் இடையில ஒரு லைன் போட்டா இப்படி கிராஸ்ல, அப்போ ஜேயோட வேல்யூ 10. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் சேனல் இருக்கும், அதுல வந்து 24x7 போட்டிருப்பாங்க. 24 நம்ம நியூஸ் சேனல்லாம் பார்த்தா கார்னர்ல இப்படி போட்டிருப்பாங்க 24x7. இந்த மல்டிபிள் சிம்பிள் ஒரு கேபிட்டல் எக்ஸ் மாதிரி இருக்கா? அப்ப எக்ஸோட பிளேஸ் வேல்யூ 24. சரிதானே? தமிழ்ல ஒரு பழைய மூவி இருக்கு, 7G ரெயின்போ காலனி. 7G, அப்ப ஜியோட பிளேஸ் வேல்யூ 7, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜோதின்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவளோட இனிஷியல் இ. இ ஜோதி, நல்லா பாருங்க. இ ஜோதி, இ ஜோதி. 5, 10, 15, 20, 25 இவ்வளவுதான். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 பேரை மட்டும் மெமரைஸ் பண்ணணும். பி கியூ ஆர். 16, 17, 18. இந்த 3 பேரை மட்டும் மெமரி ஒரு 2-3 தடவை சொல்லி பார்த்தா வந்துடும். பிக்யூஆர்னா 16, 17, 18, கியூனா 17, ஆர்னா 18 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே தானே? அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா லிசன் பண்ணிக்கோங்களேன். நம்ம கால்குலேட்டர்லாம் பாக்குறப்போ கேபிட்டல் ஹச் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த மாதிரி இருப்பாங்க. அதாவது இங்க பாருங்க, இந்த கால்குலேட்டர்ல இந்த ஹச்சியோட ஹச் இப்படி வருவாங்க. இந்த மாதிரி இப்படிதான் ஹச் இருக்கும். சாரி 8 இருக்கும். அப்ப ஹச்சோட பிளேஸ் வேல்யூ 8. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வி, 2 லைன் சேமா இருக்கா, 2 நம்பர் சேம் 22. இவ்வளவுதாங்க. இப்போ இதெல்லாம் தெரிஞ்ச மத்த நம்பருக்குலாம் மத்த லெட்டருக்குலாம் எப்படி சார் லாஜிக் அப்படின்னு கேட்டா, இப்போ உனக்கு டி வேணும். இப்போ டி உடைய பிளேஸ் சொல்லி 20னா டிக்கு முன்னாடி யார் வருவா? எஸ் 19, டிக்கு அப்புறம் யூ 21. டக்குன்னு இப்படி சொல்ல முடியும் உங்களால. புரிஞ்சுதா? அப்போ இந்த சில லெட்டருக்கு பிளேஸ் சொல்லி தெரிஞ்சா இதனுடைய முன்னாடி பின்னாடி வரக்கூடிய லெட்டர் அழகா உன்னோட சொல்லிட முடியும். டக்குன்னு அவ்வளோ லென்த்தியா எழுதாம ஏபிசிலாம் இந்த மாதிரி லாஜிக் வச்சு நீங்க செம்ம ஓட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸ்டார்டிங்ல கஷ்டமா தான் இருக்கும், போக போக ஈஸியா இருக்கும். டோன்ட் வரி. ஓகேவா? இது இது முடிச்சுக்கோங்க. இது சம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு அப்புறமா காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பேக்வர்ட் ஆர்டர் லெட்டர் பொசிஷன் எழுதிக்கோங்க. பேக்வர்ட் ஆர்டர் லெட்டர் பொசிஷன் இங்க என்னன்னா அதே மாதிரி ஏ பி சி டி அந்த ரோ 1ல எம் வரைக்கும், ரோ 2ல என்ல ஆரம்பிச்சு இசட் வரைக்கும் முடியுங்க. முடிச்சுட்டு இங்க என்ன செய்யணுங்க, இசட்டுக்கு 1ன்னு கொடுத்து, ஒய்க்கு 2ன்னு கொடுத்து, எக்ஸுக்கு 3ன்னு கொடுத்து, ஏக்கு 26ன்னு முடிக்கணும். இந்த செகண்ட் மாடல் பேக்வர்ட் ஆர்டர் லெட்டர் பொசிஷன்ல யாரையும் மெமரைஸ் பண்ண தேவையில்லை. அவங்க கிவன் செம்ம பார்க்கும் பொழுதே இது பேக்வர்டு நம்மளால தெரிய முடியும், ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். அப்ப நம்ம இந்த மாதிரி எழுதியே செம்ம சால்வ் பண்ணிக்கலாம். என்ன சொல்றேன்னு புரிஞ்சுதா உங்க எல்லாருக்குமே? ஓகே தானே? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆப்போசிட் ஆர்டர் லெட்டர் பொசிஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க நம்பருடைய ரோல் இருக்காது. எப்படி இருக்கும் அப்படின்னா ஏ பி சி டி இ எஃப் ஜின்னு போயிட்டே இருக்கும். கே எல் எம் இந்த மாதிரி இருக்கா. அடுத்தது எம்முக்கு கீழேயே என், எல்லுக்கு கீழே ஓ பி, இந்த மாதிரி வந்து ஏக்கு கீழே இசட்னு முடியும். இப்படிதான், இதான் ஆப்போசிட். சார் அப்ப இதையும் மெமரைஸ் பண்ணணுமான்னு கேட்டா கிடையாது. வேற என்ன சார் செய்யுதுன்னா, இப்போ இந்த 2 லெட்டர் ஆப்போசிட் 2 லெட்டரையும் அடிஷன் பண்ணா 27 வரணும். ஃபார்வர்ட் ஆர்டர் கான்செப்ட்ல ஏக்கு 1, இசட்டுக்கு 26 அடிஷன் பண்ணா 27. அப்ப எம்முக்கு 13, என்னுக்கு 14. அப்ப அடிஷன் பண்ணா ஈஸியா 27. அப்போ உதாரணத்துக்கு நான் உங்ககிட்ட கேட்கிறேன், என்ன கேட்கிறேன் அப்படின்னா கே உடைய பிளேஸ் வேல்யூ என்னது? எல். நல்லா பாருங்க, ஜேகேஎல். ஜேனா 10, அப்ப கேனா 11. அப்ப கேக்கு 11, நமக்கு ரெண்டுத்தையும் அடிஷன் பண்ணா 27 வரணும். அப்போ 27 என்ன, 11 கூட எந்த நம்பர் அடிஷன் பண்ணணும்? 16. 16 யார் வரும்? பி. இவ்வளவு முடிஞ்சு போச்சு. அப்ப 2 பேரும் அடிஷன் பண்ணா 27. அந்த லாஜிக்கை ஞாபகம்
வச்சுக்கோங்க. என்ன சொல்றேன்னு தெளிவா புரிஞ்சுதா? இதுதான். ஓகே சார். கான்செப்ட்லாம் முடிஞ்சது. சம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் சும்மா புரிதலுக்காக ஒரு சம்ம இங்க சால்வ் பண்றேன். அதே மாதிரி தான் சம்ஸ் வருவாங்க. இங்க பாருங்க. ஏ, பி, சி, டி, இ, கொஸ்டின் மார்க். கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, டு ஃபைண்ட் தி நெக்ஸ்ட் லெட்டர் இன் தி கிவன் லெட்டர் சீக்வென்ஸ் ஆர் சீரீஸ் அப்படின்னு கொடுப்பானுங்க. அப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, நிறைய மாடல் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஃபார்வர்ட் கான்செப்ட் தான் பயன்படுத்தி பார்க்கணும். அப்ப அந்த மாதிரி பண்றப்போ ஏவுடைய பிளேஸ் வேல்யூ 1, பினா 2, சினா 3, டினா 4, ஈனா 5. அப்ப நான் பார்க்கிறேன் என்னன்னா, நல்லா லிசன் பண்ணுங்க. இங்க ஒரு செட் ஒரு நம்பர்ல இருந்து இன்னொரு நம்பருக்கு +1 +1 +1 அப்படின்ற கேட்டகரியில் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. 5 கூட +1 அடிச்சோம்னா 6 6 அப்படின்ற இடத்துல யார் வருவா? எஃப். இதுல இருந்து நீங்க என்ன லேர்ன் பண்ணணும் அப்படின்னா, இப்ப இங்க கிவன் கொஸ்டின்ல எல்லா பேட்டர்னும் +1 +1 +1 வராங்க. அடுத்தது எப்படி வரலாம்னா +2 +2 +2 +3 +4 எப்படி வேணாலும் வரும். ஃபர்தரா +1 +2 +3 +4 +5 இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். சார் அப்ப எப்பயுமே இன்க்ரீஸ் ஆகணும்னு கேட்டா கிடையாது. டிக்ரீஸும் ஆகும். புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் பிரைம் நம்பர்ஸ் கம்பல்சரி தெரிஞ்சு வச்சிருக்கணும். இங்க பாருங்க லெட்டர் சீரிஸ், நம்பர் சீரிஸ்ல நீங்க ஸ்கொயர் வேல்யூ 1ல இருந்து 50 வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். கியூப் வேல்யூ 1ல இருந்து 15 வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா அந்த பவர் வேல்யூஸ்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏற்கனவே நம்பர் சிஸ்டம்ல படிக்க சொல்லியிருப்பேன். ஆனா ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க. பிரைம் நம்பர் கம்பல்சரி 1ல இருந்து 100 வரைக்கும் நீங்க ரிவிஷன் பண்ணியிருக்கணும். ஏன்னா இந்த லெட்டர் சீரிஸ், நம்பர் சீரிஸ்ல எக்கச்சக்கமான சம் பிரைம் நம்பர்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் சொல்றேன். அடுத்து இதுலயே வந்து அந்த டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெட்டருக்கு இன்னொரு லெட்டருக்கும் 2, 3, 5, 7, 11, 13, 17, 19 இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவ் பிரைம் நம்பர் கான்செப்ட்ல மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுதான் சொல்றேன். ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ ப்ராப்பரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டைரக்டா சம்முக்குள்ள போக போறோம். இங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ கொஸ்டின்ஸ் என்ன மாதிரி இருந்தாலும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா லிசன். இப்போ இங்க ஒரு செட்ல 3 லெட்டர், அடுத்த செட்ல 3 லெட்டர், அடுத்த செட்ல 3 லெட்டர், 3 செட் இங்க கொடுத்துட்டு 4வது செட் 4வது பேர் யார் வருவான்னு கேட்குறாங்க. ஈச் பேர்ல 3 3 லெட்டர் இருக்காங்க. நீங்க என்ன செய்யுங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்வர்ட் ஆர்டர் மூவ் பண்றீங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு பிளேஸ் வரை கொடுக்குறப்போ இந்த மாதிரி கான்செப்ட்ல ஒவ்வொரு பேர்லயும் ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு பேர்லயும் ஃபர்ஸ்ட்டுக்கு லிங்க் இருக்கும். செகண்டுக்கு லிங்க் இருக்கும். தேர்டுக்கு லிங்க் இருக்கும். இல்ல ஜெனரலிஸ்டிக்கா நீங்க அந்த லெட்டருக்கு பிளேஸ் வேல்யூ கொடுத்ததுமே உங்களுக்கு அந்த பேட்டர்ன் விசிபிளா ஆகும். நம்ம என்ன செய்யறோம்? இங்க பிளேஸ் வேல்யூ கொடுக்குறோம். ஓகேவா? பி உடைய பிளேஸ் வேல்யூ 2. அப்போ 2, 5, 8 ஆச்சுன்னா 8 அடுத்தது 11, 14, 17 அடுத்து டீனா 20, 23, 26. அப்போ நாங்க என்ன செய்யணும்? இப்போ ஜென்ரலா நம்ம பார்க்கும் பொழுது 3 இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. கரெக்டா? அப்ப 3 இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. 2 கூட 3 ஆட் பண்ணா 5, 5 கூட 3 ஆட் பண்ணா 8, 8 கூட 3 ஆட் பண்ணா 11. அப்ப 3 இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க ஜென்ரலா. அப்ப 26 இருக்கு. அடுத்து அது கூட 3 ஆட் பண்ணா 29. ஆனா ஏபிசிடியே 26 வரைக்கும் தானே இருக்குது. அப்போ இந்த 23ல இருந்து அந்த 23 6 சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. அப்ப ரிமைனிங் இருக்கு 3. புரிஞ்சுதா? 3. அப்ப இதுல இருந்து 3 அடிஷன் பண்ணா 6. 6ல இருந்து 3 அடிஷன் பண்ணா 9. அந்த 3 இன்க்ரீஸ். புரிஞ்சுதா? அந்த கான்செப்ட். அதை விட்டுட்டு நீங்க வந்து சார் ஃபர்ஸ்ட் நீங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சார் 26க்கு அப்புறம் 29, அடுத்து 32, அடுத்தது 35 இந்த மாதிரி போட்டு மறுபடியும் இதுல இருந்து 26 சப்ட்ராக்ட் பண்றது டைம் வேஸ்ட். இந்த மாதிரி தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ப்ளூ கலர்ல மூவ் பண்ணுங்க. 29 வரும். அதுல இருந்து அந்த 26 சப்ட்ராக்ட் பண்ணா 3. அது 3ல இருந்து அகைன் 3 இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ 3னா உங்களுக்கு யார் வருவா ஃபார்வர்ட் ஆர்டர்ல? சி. 6னா எஃப். 9னா ஐ. அப்ப ஆன்சர் சி, எஃப், ஐ. இவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகே தானே? இப்போ நம்ம பார்த்தது ஜென்ரலா பார்த்தோம். இன்னொரு பேட்டர்ன் இதுல என்ன இருக்கு அப்படின்னா, இந்த பேட்டர்ன் ரிமூவ் பண்ணிடுறேன். இன்னொரு பேட்டர்ன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த எல்லா செட்லயும் ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பாக்குறீங்க. எல்லா செட்லயும் ஃபர்ஸ்ட் அதாவது எப்படின்னா, இந்த 2, இந்த 11, இந்த 20 எவ்வளவு அதிகரிச்சிருக்காங்க? +9 +9 அதிகரிச்சிருக்காங்க.
அப்போ 20ல இருந்து +9 அதிகரிச்சிருந்தா 29. அதுல அந்த 26 சப்ட்ராக்ட் பண்ணா 3. ஓகேவா? அடுத்து செகண்ட் பார்த்தீங்கன்னா, அதே மாரி +9 தேர்ட் பார்த்தீங்கன்னா +9 இப்படி தான் இருக்கும். அப்போ ஒவ்வொரு செட்லயும் ஃபர்ஸ்ட்டு, செகண்ட், தேர்டு. இங்க வந்திருக்க ஈச் பேர்ல 3 லெட்டர்ஸ் வந்திருக்காங்க. இன்னும் சில சம்ஸ் செட் பண்ணாங்கன்னா, ஈச் பேர்ல 4 லெட்டர், 5 லெட்டர், 6 லெட்டர் வர மாரி சம்ம செட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே தானே? என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு, ஓகேவா? அடுத்த சம். இங்க பாருங்க. இந்த சம் நீங்களாவே சால்வ் பண்ணுங்க. நான் சொன்ன பேட்டர்ன்ல ஏதாவது ஒரு மாடல்ல இருக்கலாம். ஓகே. பார்க்கலாமா? இப்போ இந்த சம் பாருங்க. B உடைய பிளேஸ் வேல்யூ என்னது? 2, D னா 4, F னா 6, G னா 7, I னா 9, K னா 11, L நீங்க அந்தந்த லெட்டருக்கு கீழேயே கரெக்ட்டா கீழேயோ இல்ல மேலேயோ அதோட நம்பர் கொடுக்கணும். ஓகே. L னா 12, N னா 14, P னா 16. அப்ப ஜெனரலா பார்க்கிறப்போ 2 இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? இது சில பேர் ஃபர்ஸ்ட் கூட இங்க பாருங்களேன். ஃபர்ஸ்ட் கூட மூவ் பண்ணுவீங்க. எப்படின்னா, நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா? ஒரு சம் அப்ரோச் பண்ண எக்கச்சக்கமான மாடல் இருக்கு. ஃபர்ஸ்ட் கூட மூவ் பண்ணுங்க. செகண்ட், தேர்ட் இப்படியும் போடலாம். இதுல இன்னொரு லாஜிக்கையும் சொல்லிக் குடுக்குறேன். என்ன லாஜிக் அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு செட்லயும் அது இன் பிட்வீன்ல பாருங்களேன் 2, 4, 6னா 2 இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் பேர்ல 6ன்னு முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் பேர்ல அதோட நெக்ஸ்ட் நம்பர் ஸ்டார்ட் ஆயிருக்கு. 6க்கு அப்புறம் 7. அதே மாதிரி 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கா? 11 முடிஞ்சிருக்கு. அடுத்தது 12ன்னு ஆரம்பிச்சிருக்கு. அங்கிருந்து 2 அப்ப அடுத்து கடைசியா 16 முடிஞ்சிருக்கு. 16க்கு அப்புறம் யாரு வரணும்? அதோட நெக்ஸ்ட் நம்பர் 17. அங்கிருந்து 2னா 19. அடுத்து 21. 17னா Q வருவாங்க. 19னா S வருவாங்க. 21னா U. அப்ப ஆன்சர் QSU. என்ன சொல்றேன்னு புரிஞ்சுதா? இப்படிலாம் நீ யோசிக்க தெரியணும் உனக்கு. ஓகே. இது ஒரு மாடல். அடுத்தது. இங்க பாருங்க. ஸோ இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மேபி பிரைம் நம்பரா இருக்கலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகே தானே? ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, R25 வருவாங்க. கொண்டு வந்துருங்க. அடுத்தது. புதுசா இன்னொரு மாடல் நம்ம ட்ரை பண்ண போறோம். என்ன அப்படின்னா, நல்லா பாருங்க. இன் எ சர்டன் கோட் லாங்குவேஜ், சைல்ட் இஸ் ரிட்டன் அஸ் IMOQJ. ஹவ் வில் பேப் பி ரிட்டன் இன் தி சேம் லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க. அப்ப இங்க பாருங்க. சைல்டு CHILD சைல்டுல 5 லெட்டர் வந்திருக்காங்க. அதோட கோடு வேர்டு IMOQJ. அப்போ பேபில 4 லெட்டர்னா அதோட ஆன்சரும் 4 லெட்டர் தான் வரணும். இப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, ஈச் லெட்டருக்கு பிளேஸ் சொல்லி கொடுக்குறோம். Cனா 3, Hனா 8, Iனா 9, Lனா 12, Dனா 4, Iனா 9, Mனா 13, Oனா 15, Qனா 17, Jனா 10. நீங்க கேட்கலாம், எப்படி சார் நீங்க டக்குன்னு திக்காமலே கரெக்டா ஒவ்வொரு லெட்டருக்கும் கரெக்டா நம்பர் சொல்லிட்டே இருக்கீங்கன்னா, ஆரம்பத்துல நானும் வீக்கா தான் இருப்பேன். ஆஸ்பிரண்டா இருக்கிறப்ப. பட் ஒரு விஷயத்த ரிப்பீட்டடா செய்யறப்போ நம்மளுக்கு பழக்கமா போயிடும். ஈஸியா போயிடும். அதேதான். கிளாஸ எடுத்து எனக்கு செம்மையா மெமரைஸ்டு ஆயிடும். சரி, அப்ப இந்த நம்பர்ஸ் எல்லாம் எவ்வளவு தரும் எனக்கு? ஈஸி. நீங்க பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு இது ஃபெமிலியரா போயிடும். பயப்பட தேவையில்ல. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் லிங்க் பண்ணி பார்க்கிறேன். இங்க ஃபர்ஸ்ட், இங்க ஃபர்ஸ்ட். இங்க செகண்ட். இங்க 3 இருக்கு, 9 இருக்குது. ஃபர்ஸ்ட் எவ்வளவு அதிகரிச்சிருக்குது? 6 அதிகரிச்சிருக்குது. செகண்ட் இங்க 8 இருக்கு, அங்க 13 இருக்கு. +5 அதிகரிச்சிருக்கு. தேர்ட் பாருங்க 9 இருக்கு, 15 இருக்கு. அப்போ பேட்டர்ன் +6 +5 +6 +5 +6 +5 இந்த கான்செப்ட்ல மூவ் ஆன் பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்ப பேபுக்கு பிளேஸ் வேல்யூ கொடுத்துட்டு +6 +5 +6 +5 அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்க. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வரும். நோட் பண்ணிக்கோங்க. நீங்க கொண்டு வரணும் எனக்கு. புரிஞ்சுதா பேட்டர்ன்? ஓகே. அடுத்த கொஷின். இது ரொம்ப முக்கியமான மாடல். சரியா? அப்ப இதுவரைக்கும் நீங்க பார்த்த சம்ல பார்க்கிறப்போ உங்க மைண்டுக்கு ஏதாச்சும் ஒரு சீக்வென்ஸ் இந்த மாரி பார்த்தா டக்குனு பிளேஸ் வேல்யூ கொடுக்கணும்னு தோணும். ஆனா எங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் நான் படிக்கிறேன் பாருங்க. இது கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். இன் எ சர்டன் கோட் லாங்குவேஜ், பிரான்ஸ் இஸ் ரிட்டன் ஆஸ் NCEFRA.
கன்னடா இஸ் ரிட்டன் as ADACAN. மெடிசன் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எடுத்ததுமே துருன்னு நம்பர்ஸை கொடுக்கக்கூடாது. ஃபார்வர்டு ஆர்டரோ பேக்வர்ட் ஆர்டரோ ஆப்போசிட்டோ ஃபர்ஸ்ட் கொஷினை படிச்சு உள் வாங்கணும். அப்ப இங்க பாருங்களேன், பிரான்ஸ் FRANCE. இந்த பிரான்ஸ்ல வந்து இருக்கக்கூடிய லெட்டரை சரிபாதையா பிரிக்கிறாங்க. சரிபாதையா பிரிச்சா 3 பிரிச்சுட்டு அப்படியே அந்த செகண்ட் ஹாஃப் கொண்டு வந்து ஃப்ரண்ட்ல எழுதியிருக்காங்க NCE. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட்ல போயிருக்கு FRA. பாருங்க கோடோட பாருங்க கரெக்டா. இதே கான்செப்ட் தான் கன்னடாலையும் பயன்படுத்தியிருக்காங்க. அப்ப மெடிசன்ல மொத்தம் 8 லெட்டர்ஸ் இருக்கு. அதை சரிபாதியா பிரிச்சு சினி ஃபர்ஸ்ட்டும் மெடி செகண்ட் வரும். ஆன்சர் ஆப்ஷன் டி. என்ன சொல்றேன்னு புரிஞ்சுதா? இது ஒரு பேட்டர்ன், இது ஒரு மாடல். அந்த 50 மாடலுக்கு மேல இருக்காங்க சொன்னேன் இல்லையா, அதுல இது ஒரு ஒன் ஆஃப் தி மாடல். இப்போ இதே கொஸ்டின் வச்சு இன்னும் 2 மாடல் நான் சொல்றேன். புரிஞ்சுதா? ஓகே. ஜென்ரலா அல்பபேட்ஸ் 26 லெட்டர்ஸ் இருக்காங்க. அதுல யார் யார் வவல் ஜென்ரலா யோசிங்க அப்படியே. AEIOU 5 லெட்டர்ஸ் வவல்ஸ் இருக்காங்க. இப்போ இதையே நான் மாடிஃபை பண்றேன் பாருங்க. என்ன பண்றேன் அப்படின்னா பாருங்க, பிரான்ஸ் அப்படின்றத அந்த நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ இதுலயே நான் வேற கொஸ்டின் ஃப்ரேம் பண்றேன். பிரான்ஸ் அப்படின்றத எப்படி எழுதுறதா அப்படின்னா, பிரான்ஸ் அப்படின்ற வேர்ட்ல வந்து இருக்கக்கூடிய வவ்வலை அல்பபெட் ஆர்டர்ல ஏ ஃபர்ஸ்ட் வருவாங்க, அடுத்து இ ஃபர்ஸ்ட் வருவாங்க, சி வருவாங்க, ஏ வருவாங்க, அடுத்தது சி வருவாங்க, அடுத்து இ வருவாங்க, அடுத்து எஃப் வருவாங்க, அடுத்து என் வருவாங்க, அடுத்தது ஆர். இது என்னன்னா நோட் பண்ணிக்கோங்க, அல்பபெட் சைடில் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குற மாடல் பேர் அல்பபெட் சீரீஸ் மாடல். அதாவது கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் அல்பபெட் சீரீஸ்ல எடுத்து எழுதுறோம். புரியுது? அப்போ அதே மாதிரி கன்னடாவை பார்க்கலாமா? கன்னடாவை CANADA. கன்னடாவை எப்படி எழுதலாம்? AAACDN. அப்ப இந்த மாடல்லையே மெடிசனுக்கு நீங்க எழுதுங்க பார்ப்போம். ஓகே தானே? இது ஒரு மாடல். முடிஞ்சா ஆன்சர் கண்டுபிடிங்க. இன்னொரு பட்டம் சொல்லித்தரேன். அடுத்தது என்னன்னா இங்க பாருங்க, பிரான்ஸ் FRANCE. பிரான்ஸ் அப்படின்றத பாருங்களேன். நான் என்ன செய்யறேன்னா, முதல்ல இந்த பிரான்ஸ்ல யார் யாரு வவல் ஏவும் ஈயும், இந்த ஏவையும் ஈயும் அல்பபெட் ஆர்டர் எழுதுறேன். அடுத்தது ரிமைனிங் வந்திருக்க கான்சோனன்ஸ் அல்பபெட் ஆர்டர். கான்சோனன்ஸ் யார் வருவா? சி வருவா, எஃப் வருவா, என் வருவா, ஆர். இந்த மாடல் பேர் டாபிக் எழுதிக்கோங்க சைட்ல. இதெல்லாம் ஹிண்டா. வவல் கான்சோனன்ட் அல்பபெட் சீரீஸ் மாடல். புரிஞ்சுதா? நீங்க கேட்கலாம், சார் அப்போ நான் அவங்க கரெக்டா வவல் அதுக்கப்புறம் தான் கான்சோனன்ட் வர மாதிரி செட் பண்ணுவான்னு கேட்டா, நான் ஃப்ரேம் பண்ணாலும் இப்படி செட் பண்ணிருக்கேன். மேபி அவன் இதே எப்படி கேட்கலாம், கான்சோனன்ட் வவல் ஃபர்ஸ்ட் கான்சோனன்ட் அடுத்து வவல் அல்பபெட் வர மாதிரி செட் பண்ணி கேட்பானுங்க. அப்ப இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோ. அப்போ நீங்க என்ன செய்றீங்கன்னா, எனக்கு இப்ப நான் எப்படி பிரான்ஸுக்கு எடுத்து எழுதியிருக்கேன் வவ்வல்ல, அதுக்கப்புறம் கான்சோனன்ட்ஸ், அதே மாதிரி நீங்க மெடிசனுக்கும் எழுதுங்க, கன்னடாக்கும் எழுதுங்க. இதெல்லாம் பேட்டர்ன். புரிஞ்சுதா? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இங்க பாருங்களேன், இதை பார்க்கும்போது தெரியும். ஏனா இசட்டு, பினா ஒய், சினா எக்ஸ். இதை பார்க்குறப்பே தெரிஞ்சு போயிடுச்சு, இது ஒரு ஆப்போசிட் கான்செப்ட். கரெக்டா? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 27 வராங்க. அப்ப பிளாக்குக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த ஆப்போசிட் கான்செப்டை பயன்படுத்தி ஆன்சரை கண்டுபிடிங்க. சரிதானே? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இது ரொம்ப முக்கியமான ஒரு பேட்டர்ன். இந்த சம் நான் சொல்றேன். இதை எப்படி வேணாலும் போடலாம், பட் லாஜிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. In a certain code language, computer is written as RFUVQNPC. How will medicine be written in the same language ன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இங்க பாருங்களேன், கம்ப்யூட்டர் COMPUTER. கம்ப்யூட்டர் எப்படி எழுதியிருக்காங்கன்னா RFUVQNPC. அப்ப இதே லாங்குவேஜ்ல மெடிசன் கேட்கறாங்க. அப்ப நல்லா பாருங்க, இப்ப நீங்களே இங்க துரு லெட்டர்லுக்கு அந்த வேல்யூ எல்லாம் கொடுக்கலாம் தான், கொடுத்தாலும் ஆன்சர் வரும். பட் இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பா யோசிக்கணும். இதுல என்னன்னா, இந்த கம்ப்யூட்டர்ல வந்து இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் அப்படி இங்க இன்டர்சேஞ்ச் ஆயிருக்காங்க பாருங்க ஆன்சர்ல. சியும் ஆரும் அப்படி ரிவர்ஸ்ல வந்திருக்காங்க. ஆர் ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க, சி லாஸ்ட்ல போயிட்டாங்க. பாத்தியா?
புரிஞ்சுதா? அப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லெட்டர் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்காங்க. அதன் பிறகு வந்து பார்த்தோன்னா நல்லா பாரேன். நம்ம அந்த ஃபார்வர்ட்ல ஏபிசிடில ஓ இருக்காங்க. ஓக்கு அப்புறம் எந்த நம்பர் வருவாங்க? இப்போ இது லெஃப்ட் ஹேண்ட் உங்களுக்கு, இது ரைட் ஹேண்ட். இப்போ லெஃப்ட் ஹேண்ட்ல செகண்ட் யார் இருக்கா? ஓ. ஏபிசில ஓக்கு அப்புறம் யார் வருவாங்க? பி. லெஃப்ட் ஹேண்ட்ல வர ஓ உடைய நெக்ஸ்ட் லெட்டர் ரைட் ஹேண்ட்ல செகண்டாவது இருக்காங்க பாருங்க. ஓக்கு அப்புறம் பி ஏபிசில. புரியுதா? அடுத்தது இங்க பாருங்களேன். எம்முக்கு அப்புறம் யாரு? என். பிக்கு அப்புறம் கியூ. யூக்கு அப்புறம் வி. டிக்கு அப்புறம் யூ. ஈக்கு அப்புறம் எஃப். புரிஞ்சுதா பேட்டர்னு? ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து இங்க செகண்டா வந்திருக்க லெட்டருடைய நெக்ஸ்ட் லெட்டர் அங்க செகண்டா ரைட்ல. லெஃப்ட்ல செகண்ட், ரைட்ல செகண்ட். புரிஞ்சுதா பேட்டர்ன்? இந்த மாதிரிலாம் இருக்கும். அதனாலதான் இது ரொம்ப தலைவலி கொடுக்கும். நம்ம இங்க பிளேஸ் எல்லாம் கொடுத்துட்டு உட்காந்துருந்தாலும் அதுக்கும் ஆன்சர் வரும். ஆனா சுத்த விடும் நம்மள அப்படியே மண்டை குடைச்சலாம் இருக்கும். கவனமா இருக்கும். அப்ப இப்படி யோசிக்க தெரியணும். டக்குனு இது ஒர்க் அவுட் ஆகல, வேற ஏதாவது பேட்டர்ன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரையல் அண்ட் எரர்ல தான் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி மூவ் பண்ணுவீங்க. சரிதானே? அடுத்தது. சோ இங்க பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பேக்வேர்ட்ல நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? பேக்வேர்ட்ல இசட்டுக்கு 1 அப்படின்ற ஆர்டர்ல இங்க பாருங்க நேம்னு வந்திருக்கா? என்னன்னா 13, ஏனா 26, எம்னா 14, ஈனா 22. இதெல்லாம் கவனிக்கணும் நீங்க. அப்ப டீமுக்கு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான், கண்டுபிடிச்சு எழுதுங்க. இது பேக்வேர்டு தான். எனக்கு பார்த்ததும் தெரிஞ்சிடும் இது ஒரு பேக்வேர்டுன்னு சொல்லிட்டு. நீங்க ப்ராப்பரா எழுதி மூவ் பண்ணணும். நீங்க உங்க நோட்ல காப்பி பண்ணும் பொழுது ஈச் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். புரியுதா? சும்மா வெறும் கொஸ்டின் எழுதி ஆன்சர் மட்டும் எழுதிட்டு வந்துடாதீங்க. அடுத்தது. இது அடுத்த ஒரு மாடல். இங்க பாருங்க. இதை நானே சால்வ் பண்றேன். இஃப் லைனஸ் நல்லா பாருங்க. LOINESS. லைனஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டார் கொஷின் மார்க் ஹேஷ்டேக் அட் பை டாலர்னு சொல்றாங்க. மின் அப்படின்றத வந்து பார்த்த அப்படின்னா பர்சன்டேஜ் பை அட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா மிஷனுக்கு என்னன்னு கேட்குறாங்க. மிஷனுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்ப நல்லா லிசன் பண்ணுங்க. இந்த மிஷன்ல வந்திருக்கக்கூடிய எல்லா லெட்டரும் இந்த லைனஸ் அண்ட் மெயின்ல அங்கங்க மெர்ஜ் ஆகி வந்திருப்பாங்க. அப்ப இதுல எல்லுக்கு ஸ்டாரு, ஓக்கு கொஷின் மார்க், இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டருக்கும் அந்த டைரக்டாவே அந்த சிம்பிளை நீங்க எடுத்துப்பீங்க. அப்ப இந்த லைனஸ் அண்ட் மென்னை மெர்ஜ் பண்ணி மிஷனை கண்டுபிடிங்க. எம்னா யார் வருவா? பர்சன்டேஜ். ஐனா கண்டுபிடிங்க. ஹேஷ்டேக். எஸ்னா டாலர். அகைன் எஸ்னா டாலர். ஐனா ஹேஷ்டேக். ஓனா கொஷின் மார்க். என்னன்னா அட். இதே மாதிரி எங்க இருக்காங்களோ அவங்க தான் சரியான ஆன்சர். புரிஞ்சுதா? இந்த மாதிரியும் கேட்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது. ஸ்க்ரீன்ல ஒரு கொஷின்ஸ் இருக்கு. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தான் சால்வ் பண்ண போறீங்க. அப்படியே கொஷினை நோட்ல காப்பி பண்ணி சம்ம சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் வந்து மேபி நான் கிளாஸ்ல ஆப்ஷன் டி வர மாதிரி தான் செட் பண்ணியிருப்பேன். ஏதாவது மாறி வந்திருக்கு, மாடிஃபைட் ஆகி வந்திருக்குன்னு நீங்க என்னன்றதெல்லாம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. சரிதானே? சால்வ் பண்ணிக்கோங்க இந்த சம். அடுத்த சம். இதுல என்னன்னா இப்போ இசட் 52 கொடுத்துருக்காங்க. ஏசிடினா 48 கொடுத்துருக்காங்க. பேட் கேட்கறாங்க. இசட்டுக்கு டைரக்ட் அந்த ஃபார்வர்ட் ஆர்டர்ல பிளேஸ் என்னது? 26. அப்ப இருக்கட்டும். ஏசிடில ஏனா 1, சினா 3, டினா 20. ஆனா ஆன்சர் 48 இருக்கு. அப்ப என்ன கான்செப்ட்னா இந்த மாதிரி பிளேஸ் வேல்யூ கொடுத்துட்டு அந்த வந்திருக்கக்கூடிய எல்லா பிளேஸ் வேல்யூயும் அடிஷன் பண்ணிருக்காங்க. இப்ப அடிஷன் பண்ணுங்க. 24 into 2 கிடைச்ச ஆன்சரை 2 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. அப்போ 24 into 2 48. அப்ப இங்க 26 இருந்துச்சு. into 2 52. அப்போ பேட்டுக்கு இது மாதிரி கொடுத்து வந்திருக்க வேல்யூ மல்டிபிள் பண்ண ஆன்சர் 46ன்னு வருவாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க தமிழ்னு வந்திருக்கு. ஸோ சேம் லாஜிக்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. பிளேஸ் வேல்யூ கொடுத்து வந்திருக்கக்கூடிய அந்த லெட்டருடைய பிளேஸ் வேல்யூ எல்லாத்தையும் அடிஷன் பண்ண ஆன்சர் கிடைச்சிடும். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷின். இப்போ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய கொஷின். சரியா? ஸோ இந்த சம் நீங்க யோசிச்சாலும் ஆன்சர் போட முடியாது. இது ரொம்ப ரொம்ப லாஜிக்கா இருக்கும். ஓகேவா? சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டாப் பென் நியர் இங்க வந்திருக்காங்க இல்லையா?
இங்க ஃபர்ஸ்ட் ஜெனரலா கொஸ்டின் படிக்கிறேன். இஃப் தி வேர்ட்ஸ் ஸ்டாப், பென் அண்ட் நியர் இண்டிகேட் 24, 10, 12. என்னன்னா ஸ்டாப்னா 24, பென்னுனா 10, நியர்னா 12ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதை பயன்படுத்தி ரோஸ் அப்படின்ற வேர்டுக்கு என்ன வேல்யூ வருதுன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த ஸ்டாப், பென், நியர் இதுல வந்திருக்கக்கூடிய லெட்டரை அல்பபெட் ஆர்டர்ல சொல்லுங்க. யாராச்சும் லெட்டர் ரிப்பீட்டடா வந்தாங்களோ அது பிரச்சனை கிடையாது, அவங்களை இக்னோர் பண்ணிடுங்க. ஏ, அடுத்தது ஏக்கு அப்புறம் வேற யாரை சொல்ல முடியும்? நல்லா யோசிச்சு எனக்கு மூவ் பண்ணுங்க. ஏ நம்ம போட்டாச்சு, ஏவை அடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்து ஏக்கு அப்புறம் ஒவ்வொன்றா பார்த்துட்டே வாங்க. இ, இ 2 இடத்துல வந்திருக்காங்க, ஒன்றை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம், இன்னொரு ஏ அடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஏ போட்டாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈயும் போட்டாச்சு. அடுத்து வேற யாரு வராங்க பாருங்க. ஈயும் அடிச்சாச்சு. அடுத்தது ஓ, ஓ அடிச்சிடலாமா? வேற யாரு வராங்க? பி, சாரி என் வருவாங்க, என் வருவாங்க. அடுத்தது பி வருவாங்க. அடுத்தது ஆர் வருவாங்க. அடுத்தது எஸ் வருவாங்க. அடுத்தது டி. கிவ் இந்த ஸ்டாப்பு பென்னு நேர்ல வந்திருக்கக்கூடிய லெட்டரை அல்பபெட் சீரீஸ்ல எடுத்து எழுதிட்டு இவங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன். ஏனா 1, ஈனா 2, ஓனா 3, என்னா 4, பீனா 5, கியூனா ஆர்னா 6, எஸ்னா 7, டீனா 8. இதை இப்போ நான் கொடுத்துட்டேன். இப்போ இதை நான் கொடுத்துட்டு அடுத்தது என்ன செய்யறேன்னா இப்போ பார்க்கலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்டாப்புக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஆன்சர் 24ன்னு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்க்கலாமா? அப்போ STOP. நம்ம எஸ்ஸுக்கு என்ன எழுதியிருக்கோம்? 7. டீக்கு என்ன எழுதியிருக்கோம்? 8. ஓக்கு என்ன எழுதியிருக்கோம்? 3. அடுத்து பிக்கு என்ன எழுதியிருக்கோம்? 5 எழுதியிருக்கோம். இது எல்லாத்தையும் அடிஷன் பண்ணுங்க. ஏதாவது மாற்றி எழுதியிருக்கோமா? செக் பண்ணலாம், வெயிட் பண்ணுங்க. சாரிம்மா, நான் இதில் எடுத்து எழுதும் பொழுது அந்த பிளேஸ் வேல்யூ மாற்றி எழுதியிருக்கேன் பாருங்களேன். என்ன அப்படின்னா இங்கே பாருங்க, ON. என்னு தான் 14லாம் வரும் ஜென்ரலாக. எண்ணுக்கு அப்புறம் தான் ஓ வருவாங்க 15 சொல்லிட்டு நான் இங்கே மாற்றி எழுதிட்டேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. சின்ன சின்ன கவன சிதறல் தான். அப்போ AENO. அப்போ ஓட பிளேஸ் வேல்யூ இந்த மாதிரி வந்திருக்கணும். சரியா? இப்போ இங்கே பாருங்க, அப்போ ஓட பிளேஸ் வேல்யூ இங்கே என்னது? இங்கே 4 கொடுத்துருந்தீங்கன்னா என்ன வந்திருக்கும்? 7 + 8 15, 15 + 4 19, 19 + 5 24. ஓகே தானே? இப்போ இதே மாதிரி பெண்ணுக்கு செக் பண்ணி பார்க்கலாமா? பென் PEN. பியோடைய பிளேஸ்ல என்னது இந்த இடத்துல? 5. ஈனா 2, என்னன்னா 3. அப்போ பண்ணீங்கன்னா 10. அப்போ இதே மாதிரி நீங்க ரோஸ்க்கு அடிஷன் பண்ணீங்கன்னா ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க என்ன வராங்கன்னு சொல்லிட்டு. சரிதானே? கான்செப்ட் புரிஞ்சுதா? ஓகே. அடுத்தது இது ஒரு 2024 CSATல கேட்ட கொஷின். நிதானமா பாருங்க. அப்படியே வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு இந்த சம்ம சால்வ் பண்ணுங்க எனக்கு இப்பவே. பண்ணுங்க எல்லாருமே. ஓகே தானே? ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா AENERA ஆப்ஷன் டி தான் வருவாங்க. ரொம்ப முக்கியமானது. என்னன்னா அங்கே பாட்டு இருக்கா, அப்படியே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பாட்டை ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. TOPன்னு போயிருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு அல்பபேட்டில் ஏ மட்டும் அடிஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ட்ராப் இருக்கா, ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா PART, பார்ட்டு முன்னாடி ஒரு ஏ போட்டிருக்காங்க. அப்போ ARENAவை ரிவர்ஸ் பண்ணி அகைன் ஒரு ஏவை அடிஷன் பண்ணியிருக்காங்க. இவ்வளோதான் மேட்டர். 2024 கேட்டது, நோட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் ஒரு கொஷின்ஸ் இருக்குது. இது ஒரு 2020 கேட்டது. நீங்கள் தான் சால்வ் பண்ணணும். ஸோ ப்ராப்பராக நோட் பண்ணிவிட்டு செம்ம சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகே தானே? சிம்பிள். இங்கே ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, இ இருக்குது. இங்கே இடையில அப்போ இங்கே பாருங்கள், நான் பிங்க் கலர் சர்க் பண்ணுறேன், அது ஒரு செட்டு. பிங்க் கலர் சர்க்கிள் பண்ணுறேன், இது ஒரு செட்டு. அப்போது இதே மாதிரி எம்முன்னு இங்கே இருக்குது. அடுத்த செட்டு யாருன்னு கேட்குறாங்க. எம்முக்கு பேர். ஓகே தானே? சால்வ் பண்ணுங்க வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு.
அடுத்தது இங்க பாருங்க, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த சிஸ்டம் சரி பாதியா பிரிக்கிறாங்க. பிரிச்சுட்டு இந்த டெம் செகண்ட் ஹாஃப் இருக்கு இல்லையா, அதை ரிவர்ஸ்ல எழுதுறாங்க. டெம் ரிவர்ஸ்ல எழுதுனா மெட்டு, இந்த சிஸ்ஸ ரிவர்ஸ்ல எழுதுனா அது எஸ்ஒய்ஸ் தான் வரும், பிரச்சனை கிடையாது. அப்போ என்ன கான்செப்ட்னா, கொடுத்திருக்கக்கூடிய வேர்ட்ல பாதியா பிரிச்சு அந்த ஃபர்ஸ்ட் பாதியை ரிவர்ஸ், செகண்ட் பாதியை ரிவர்ஸ். புரிஞ்சுதா? கான்செப்ட் புரியுதா? அவ்வளவுதான். நீரேற சரி பாதியா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாதி ரிவர்ஸ், செகண்ட் பாதி ரிவர்ஸ். அப்போ ஃபிராக்ஷன்ல 8 லெட்டர்ஸ் இருக்காங்க. சரி பாதியா பிரிச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரிவர்ஸ், செகண்ட் ஹாஃப் ரிவர்ஸ். அவ்வளவுதான், நோட் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். சிம்பிளா சொல்றேன். இப்போ GHI வந்து 1578, DEF 912, அப்போ ABC கேட்கறாங்க. இப்போ இங்க பாருங்க, DEFக்கு நான் போடுறேன், GHI நீங்க போடுங்க. DEF, டியோட பிளேஸ் சொல்லி அவனே சொல்லிட்டான். ஏல இருந்து Z வரைக்கும் 1 to 26னா ஃபார்வர்ட் ஆர்டர். அவனே டைரக்டா சொல்லிட்டான், சில இடத்துல சொல்ல மாட்டான். ஓகே, Dனா 4, Eனா 5, Fனா 6. இந்த கம்ப்ளீட்டா இந்த 4, 5, 6 ஒரு நம்பராகவே அசியூம் பண்ணிக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அப்போ 456 into 2, ஆன்சர் என்னது? 912. புரிஞ்சுதா? அப்ப இதே மாதிரிதான் GHIக்கு வந்து 1578 வந்திருக்காங்க. அப்ப ஏபிசினா ஏனா 1, பினா 2, சினா 3. அப்போ 123 into 2னா என்ன கிடைச்சிருக்கும்? 246. இவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு டம்மி கொஸ்டின் கேட்டிருக்கான் பாருங்க. ஒழுங்கா எழுதி காப்பி பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின். ஸோ இது 2013 CAPFல கேட்டது. ஆல்ரெடி இந்த மாடல் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு இந்த கொஸ்டினை ஆப்ஷன் இது சம் சால்வ் பண்ணிடுங்க. அடுத்தது இன்னொரு கொஸ்டின் 2023 CSATல கேட்டது. இதையும் நீங்க சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி SOD BHU தான் வரும். இதெல்லாம் ரொம்ப டம்மியான சம், விட்டுடாதீங்க, சால்வ் பண்ணுங்க. நான் 1 to 1ல பண்றதுனால லைட்டா கிளாஸ் ஸ்பீடா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்க ரெக்கார்டிங்க பாக்குறீங்க, புரிஞ்சுதா? பாஸ் பண்ணி வச்சுட்டு சம்ம சால்வ் பண்ணிட்டு அடுத்த சம் வாங்க. ஓகே, அடுத்த சம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரொம்ப 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 முக்கியமானதுங்க. சரியா? 2021 UPSC கேட்டது. நான் ஃபர்ஸ்ட் நான் எப்படி எழுதுறேன்றதை பாருங்க. ஃபர்ஸ்ட்டுங்க பாருங்களேன், இன் தி இங்கிலீஷ் alphabet the first 4 letters are written in opposite order. The next 4 letters are written in opposite order, so on. முதல் ஒவ்வொரு லெட்டரையும் ஆப்போசிட் எழுதிட்டே போறாங்க, and so on. At end Y and Z are interchanged. Then the fourth letter to the right of 13. ஒண்ணுமே கிடையாது. இங்க பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் சொல்றேன். என்னன்னா, ஜென்ரலா அதோட ஒரிஜினல் பொசிஷனை எழுதுறேன். ஒரிஜினல் பொசிஷன் எப்படின்னா, இங்க பாருங்க, இப்போ 4 4ஆ பிரிக்க சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்களேன், A B C D 4. அடுத்தது E F G H. அடுத்தது I J K L. அடுத்தது M N O P Q R S T U V W X Y Z. இதுதான் ஒரிஜினலா 4 4ஆ பிரிச்சா இந்த மாதிரி வரும். அவன் என்ன சொல்லியிருக்கான், இப்போ இந்த மாதிரி தான், இந்த 4 4 தான் ரிவர்ஸ் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. அது ஆப்போசிட் எழுதியிருக்காங்க. ஓகே தானே? அப்போ இந்த 4 ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா D C B A. அடுத்த 4 ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா H G F E. ஸோ இந்த மாதிரி நான் பிங்க் கலர் எழுதியிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் எடுத்து எழுதிருக்கீங்க. ஃபைனலா YZ இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிட்டு நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் நல்லா பாருங்க, இந்த மாதிரி இருங்க, நான் எடுத்து எழுதுறேன். அடுத்தது LKJI. நான் கொஞ்சம் இங்க பெருசு பெருசா தான் எழுதுவேன். நீங்க நோட்ல ப்ராப்பரா எழுதிக்கோங்க. ஒரே சீக்வன்ஸ்ல இந்த 26 செட் வரணும். அப்பதான் பேட்டர்ன் பிரிக்க முடியும். அடுத்தது PONM. அடுத்தது TSRQ. அடுத்தது XW. அடுத்தது VU. அப்போ என்ன கேள்வி கேட்டிருக்கானா பாருங்க, இது உங்களுக்கு லெஃப்ட் எண்டு, இது ரைட் எண்டு. கரெக்டா? என்ன கேட்டிருக்காங்க, which will be the 14th letter to the right of 13th letter கேட்டிருக்காங்க. ஓகேவா?
which will be the 14th letter to the right of 13th letter அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு எண்டில் இருந்து ஏதாவது ஒரு எண்டில் இருந்து இப்போ ஓகேவா நல்லா லிசன் பண்ணிக்கோங்க நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு சால்வ் பண்ணலாமா இந்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க which will be the fourth நான் 14 படிச்சுட்டோம் fourth letter to the right of 13th letter ஓகேவா ஸோ 13th letter உடைய ரைட்டில் ஓகே தானே 13th letter உடைய ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்தாக யார் வராங்கன்னு கேட்குறாங்க அப்போ நான் கவுண்ட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுங்க நான் பென் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இது 4 8 12 அப்போ 13th letter யார் இருக்காங்க பி நல்லா பாருங்க which will be the fourth letter to the right of 13th letter 13th letter P இதோட ரைட்ல 1 2 3 4 fourth பொசிஷன் T வந்திருக்காங்க அப்போ ஆன்சர் T இது ஒரு கான்செப்ட் புரிஞ்சுதா அப்போ இந்த சம்மில் இந்த மாதிரி இருக்கு இல்லையா இன்னும் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லுவாங்கன்னா நல்லா லிசன் பண்ணிக்கோங்க இதில் ஜென்ரலாக வந்து பார்த்தோன்னா சில எண்டு மென்ஷன் பண்ணாமல் இருக்காங்க ஓகேவா ஆனால் நிறைய சம்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா லிசன் பண்ணிக்கோங்க இந்த சம்மில் சிம்பிளாக முடிச்சிருக்காங்க லெஃப்ட் எண்டு ரைட் எண்டுன்னு சொல்லுவாங்க அதாவது ரைட் இந்த சம் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் என்ன சொல்லுவாங்கன்னா ரைட் எண்டில் இருந்து 17th லெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ரைட்ல இருந்து 17th லெட்டர் நீங்கள் பார்த்துட்டு வந்து அப்புறம் அங்கேருந்து ஸ்டோரி சொல்லுவாங்க ரைட் ஹேண்ட்லேருந்து 17th அந்த லெட்டருடைய லெஃப்ட் ஹேண்டில் ரைட் ஹேண்ட் அப்படின்ற மாதிரி ஸ்டோரி ஃப்ரேம் பண்ணுவாங்க அப்போ இந்த மாதிரி எண்ட் ஜென்ரலாக கொடுக்கல நீங்கள் லெஃப்ட் ரைட் ஹேண்ட்லேருந்து மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம் புரிஞ்சுதா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேட்டர்ன் ஸோ கைண்ட்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே அடுத்த கொஷின் இந்த அல்ஃபாபெட் கேபிட்டல் மிரர் அப்படின்னா நல்லா லிசன் பண்ணிக்கோங்க என்னன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் அல்ஃபாபெட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 26 லெட்டர்ஸ் இருக்காங்க அது கேபிட்டல் மென்ஷன் பண்ணிக்கணும் ஸோ அல்ஃபாபெட்டில் மொத்தம் 26 இருக்காங்க அதில் வவ்வல்ஸ் அண்ட் கான்சோனன்ஸ் நம்ம பிரிக்கலாம் வவ்வல்ஸ் அண்ட் கான்சோனன்ஸ் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு மிரர் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க மிரர் கான்செப்ட்னா ஒரு பொசிஷனை அரிசானில் ஒரு ஆப்ஜெக்டை அரிசானில் திருப்புறது ஓகேவா இங்கே பாரு இப்போது பி அப்படின்னு ஒரு லெட்டர் இருக்காங்கன்னா இந்த பி அப்படியே அரிசாண்டலாக திருப்பணும் இதுதான் அப்போ பியோட மிரர் இதுதான் உங்கள் மைண்டில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் மிரர் இமேஜஸ்னா அரிசாண்டல் வாட்டர் இமேஜஸ்னா வெர்டிக்கல் இப்போ உதாரணத்துக்கு வின்னு ஒரு லெட்டர் இருக்கு இதனுடைய வாட்டர் இமேஜ் கேட்டாங்கன்னா வெர்டிக்கலாக திருப்பணும் இந்த மாதிரி வருவாங்க இதுதான் அப்போ மிரருக்கும் வாட்டருக்கும் நீங்கள் வித்தியாசம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் நிறைய சமம் நம்ம கேட்கறது மிரர் இமேஜ் தான் வாட்டர் இமேஜ் இந்த கான்செப்ட் கேட்கறது இல்லை பட் இதை நீங்கள் கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க வாட்டர்னா வெர்டிக்கல் மிரர்னா அரிசாண்டல் சரியா இப்போ சில அல்பபேட்ல மிரர்ல பார்க்குறப்ப சேமாவே இருப்பாங்க உதாரணத்துக்கு ஏ மிரர்லையும் சேமாக தான் வருவாங்க ஆனால் பி ஒரிஜினலாக இப்படி இருக்கும் மிரரில் இந்த மாதிரி வந்திருக்கும் இந்த மாதிரி வரும் ரெண்டு ஓகேவா மிரரில் இந்த மாதிரி பி வருவாங்க சி ஒரிஜினலாக எப்படி இருக்கும் மிரரில் இப்படி வரும் ஓகேவா அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா மூவ் பண்ணி தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அதே மாதிரி ஒய்யும் மிரரில் சேம் இதுதான் ஒரிஜினல் கேபிட்டல் ஒய் மிரர்லையும் சேமாக தான் வருவாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி கேபிட்டல் ஒய் இவங்க கிடையாது இந்த ஒய் மிரரில் சேமாக வரமாட்டாங்க அதனால் இந்த ஒய்லாம் நீங்கள் கேபிட்டல் கன்சிடர் பண்ணிக்க கூடாது அப்போ உங்களுடைய டாஸ்க் என்னென்னா நீங்கள் வெப்சைட்டை செக் பண்ணி மொத்தமாக யார் யார் கேபிட்டலில் இருக்காங்க எந்தெந்த கண்டிப்பாக அந்த லெட்டரை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும் இப்போ நான் சம்முக்குள்ளே வரேன் மொத்தம் இந்த கான்செப்ட் ஓகே 26 அல்ஃபபேட்ஸ் இருக்காங்க இந்த 26ல் வந்து பார்த்தா அப்படின்னா மிரரில் சேமாக தெரிகிறவங்க நாட் சேம் ஓகேவா நாட் சேம் மிரரில் சேமாக தெரிகிறவங்க மொத்தம் 11 லெட்டர்ஸ் இருக்காங்க அப்போ சேமாக தெரியாதவங்க 15 நாட் சேமில் 15 லெட்டர் இருக்காங்க அப்போ இந்த சேமாக தெரிகிறவங்கள நம்ம 2 கேட்டகரியாக பிரிக்கணும் யார் யார் வவல் அண்டு கான்சோனன்ட்டு இந்த சேமாக தெரிகிற வவல் யாருன்னா ஏ ஐ ஓ யூ மொத்தம் 5 வவல் அப்போ ஒரு வவல் சேமாக தெரிய மாட்டாங்க
ஓகேவா? அப்போ நல்லா பாரு. இது வவ்வல், இது கான்சோனன்ட். அப்ப அந்த 11 லெட்டர் சேமா தெரிவாங்க. அந்த 11 லெட்டர்ல 4 வவ்வல் போயிடுச்சுன்னா, ரிமைனிங் 7 கான்சோனன்ட்ஸ். 15 லெட்டர் நாட் சேமா இருக்காங்க. அதுல ஒரு வவ்வல் போச்சுன்னா ரிமைனிங் 14 கான்சோனன்ட்ஸ். இதெல்லாம் டைரக்டா கொஸ்டின்ல கேட்டிருக்கான். இதெல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கோ. நீங்க என்ன டாஸ்கா செய்யணும்னா, அந்த 11 லெட்டர்ஸ் சேமா தெரியவாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதெல்லாம் யார் யாருன்றதை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரிதானே? இதெல்லாம் பல கொஸ்டின்ஸ் பியூக்ல இருக்கு. நீங்க சம் சால்வ் பண்ணுவீங்க. இப்போ இங்க ஜென்ரலா ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. சம் பாருங்க. ஸோ ஸ்க்ரீன்ல ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டினை பார்த்துக்கோங்க. பாஸ் பண்ணி வச்சுட்டு சம்ம சால்வ் பண்ணுங்க. ஓகே தானே? அடுத்தது இப்போ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஒரு செட்டு முடிஞ்சிடுச்சு. அடுத்தது என்ன அப்படின்னா சைக்ளிக் லெட்டர் சீரீஸ். நோட் பண்ணிக்கோங்க, சைக்ளிக் லெட்டர் சீரீஸ். ஸோ ஒரு சீக்வன்ஸா அழகா ரிப்பீட், ஒரு சைக்ளிக் பேட்டர்ல சீக்வன்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் சைக்ளிக் லெட்டர் சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க பாரு, நான் இங்க சில எக்ஸாம்பிளுக்கு சில பேட்டர்ன் கொடுத்துருக்கேன். இதோட இன்னும் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்காங்க. அதெல்லாம் நீங்க சால்வ் பண்ணுவீங்க. என்னன்னா இங்க பாருங்க, ஏபி இது ஒரு சைக்கிள். ஏபி 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 இந்த மாதிரி சைக்கிளுக்கு வரலாம். இல்ல ஏபி பிஏ ஏபி பிஏ இந்த மாதிரி வரலாம். இல்ல த்ரீ த்ரீயா ஏபிசி 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 இந்த மாதிரி வரலாம். அதோட இந்த ஃபோர்த் பேட்டர்ன் பாருங்க. இங்க பாருங்க, ஏபிசி, அடுத்தது பிசிஏ, அடுத்து சிஏபி. அந்த ஏபிசில 3 லெட்டர் தான். அடுத்து செகண்ட் செட்ல அந்த செகண்ட் லெட்டரா வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. அது இனிஷியேட் பண்ணி வந்திருக்கு. அடுத்து மறுபடியும் பாருங்க, சிஏபி, அடுத்து ஏபிசி. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வரும். அடுத்து ஜென்ரலா 4 செட்டா வந்திருக்காங்க. அடுத்தது இங்க பாருங்க, வெறுமனே ஏ, அடுத்து ஏபி, ஏபிசி, ஏபிசிடி, ஏபிசிடிஇ, ஏபிசிடிஎஃப் இந்த மாதிரி தான். அடுத்து வெறுமனே ஏ, பிபி, சிசிசி, டிடிடி இந்த மாதிரிலாம் போய்கிட்டே இருக்காங்க. கீழே பாருங்க, வெறுமனே ஏ, ஏபி, ஏபிபி, ஏ ட்ரிபிள் பி, ஏ ஃபோர் பி இந்த மாதிரிலாம். இது வெறும் கொஞ்சம் பேட்டர்ன் தான் நான் இங்க கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்காங்க. நான் இங்க வெறுமனே ஏபிஎஸ் மட்டும் தான் பயன்படுத்தியிருக்கேன். சரியா? இதே கான்செப்ட்ல மத்த லெட்டர்ஸையும் பயன்படுத்துவாங்க. புரிஞ்சுதா? இன்னும் நிறைய மாடல் இருக்காங்க. இது அவ்வளவு ஈஸி இல்ல. இப்ப இருக்க ட்ரெண்ட்ல இவங்க தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சம்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி தான் இருக்கும். சம் ஈஸி. இந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸ் கொடுத்துட்டு, அந்த சீக்வென்ஸ்ல சில லெட்டர் மிஸ் பண்ணிடுவாங்க. கீழ ஆப்ஷன் கொடுத்துட்டு, அந்த ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய யாரு பெர்ஃபெக்ட்டா ஒரு பேட்டர்ன்ல வராங்க செக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ என்ன செய்யணும்னா, இங்க பாருங்க. இப்போ நீங்க என்ன செய்யணும்னா, இனிஷியலா பிராக்டிஸ் பண்றப்போ, இந்த கொஸ்டினையே நான் சர்க்கிள் பண்றேன் இல்லையா? இந்த கொஸ்டினையே பென்சிலாலயோ, பென்னாலயோ 4 டைம்ஸ் இதே மாரி எடுத்து எழுதிக்கணும் நீங்க. ஸோ இங்க இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன கொண்டு வந்து டேலி பண்ணணும். அடுத்தது செகண்ட் ஆப்ஷன்ல செகண்ட், தேர்ட் ஆப்ஷன்ல தேர்ட், ஃபோர்த் ஆப்ஷன் கொண்டு வந்து இங்க. இந்த மாரி போட்டுட்டு, நீங்க நம்ம அங்க பார்த்தோம் இல்லையா? 2, 2ஆ பிரிக்கலாம், 3, 3ஆ பிரிக்கலாம், 4, 4, 5, 5, 6, 6, 7, 7ஆ கூட நீங்க பிரிக்கலாம். இந்த மாரி பிரிக்கிறப்போ, இந்த 4 இதுலயுமே ரொம்ப அழகா ஒரு சீக்வென்ஸோ, ஒரு பேட்டர்னோ அழகா ரிப்பீட் ஆகுற மாரி எது இருக்கோ அதான் சரியான ஆன்சர். எக்ஸாம்ல டைம் சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு, இது கொஸ்டின் பேப்பர்லயே சைட்லலாம் அதே அந்த ஒரே கொஸ்டின்ல எழுதி எழுதி ஒவ்வொரு ஆப்ஷனா செக் பண்ண வேண்டாம். அது கொலாப்ஸ் பண்ணி விட்டுடும். பார்க்கறதுக்கு எல்லா ஆன்சரும் வர மாரி தோணிடும். 1 நிமிஷம் வேஸ்ட் ஆனாலும் பரவால்ல. இது நீங்க எக்ஸாம் ஹால்ல தனியா எழுதி ட்ரை பண்ணுங்க. அங்கவே சரியான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு 2.5 மார்க் இதுல ரிஸ்கே எடுக்கக்கூடாது. அப்ப இந்த மாரி தான் நீங்க பண்ணுவீங்க. ஓகேவா? நான் என்ன செய்றேன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்து செக் பண்ணி பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இங்க ஏ, அப்போ இந்த ஏ ரிமூவ். அப்ப இங்க பி, அடுத்து இங்க ஏ, அடுத்தது இங்க பி. அப்ப நான் 2, 2 நம்ம விருப்பம் தான். எப்படி வேணா பிரிக்கலாம். 2, 2ஆ பிரிக்கிறேன். பிஏ, 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 ஏஏ, பிபி. ஒரு பேட்டர்னே வரல பாருங்களேன். ஸ்டார்ட்டிங்ல நல்லா வருது. ஆனா எண்ட் வரைக்கும் அதே பேட்டர்ன் ரிப்பீட் ஆகணும். ஆனா வரல. அப்போ ஆப்ஷன் ஏ வராது. இதே மாரி ஆப்ஷன் பில செக் பண்ணி பார்க்கணும். ஆப்ஷன் சில செக் பண்ணி பார்க்கணும். ஆப்ஷன் டில செக் பண்ணி பார்க்கணும். சரிதானே? கான்செப்ட் புரிஞ்சுதா? நம்ம இப்ப பிராக்டிஸ் பண்ற சம் நான் ஸ்மால் லெட்டர்லயே குடுத்துருக்கேன். அவங்க கேப்பிட்டல்லயும் கேட்பாங்க யுபிஎஸ்சில. ஸோ ரிப்பீட்டடா வரக்கூடிய அடுத்தடுத்த சம்ஸ வீடியோ பாஸ் பண்ணி ஹோம் ஒர்க்ஸா பண்ணுங்க. இப்ப இந்த சம் சால்வ் பண்ணுங்க நீங்களே. நம்ம விருப்பம் தான். 2, 2ஆ பிரிக்கலாம். 3, 3ஆ பிரிக்கலாம். இல்ல 1, 1, 1ஆ வேற வேற பேட்டர்ன்ல பிரிக்கலாம். நீங்க யோசிக்கிறது தான் இருக்கு. புரிஞ்சுதுங்களா? இப்படிதான் அவன் கேட்கணும்னு பேட்டர்ன் செட் பண்ணணும்னு அவசியமே இல்ல. அவனுக்கு தேவை ஒரு சீக்வென்ஸ்.
நீங்க டைம் வேஸ்ட் பண்ணணும். அப்ப அதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. சரிதானே? இன்னொரு சம். இதே சம் ஸ்கிரீன்ஷாட்டோ இல்ல இப்ப வீடியோ பாஸ் பண்ணி சம் சால்வ் பண்ணிடுங்க. அடுத்தது. ஸ்கிரீன்ல இன்னொரு கொஸ்டின்ஸ் இருக்கு. இதையும் சம் சால்வ் பண்ணுங்க. அடுத்தது 2023 யூபிஎஸ்சில கேட்ட ஒரு கொஸ்டின். இப்படிதான் அந்த ஃபுல் பேட்டர்ன் கொஸ்டினை செட் பண்ணுவாங்க பாருங்க. லைன்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. தெளிவா படிங்க. அடுத்த கொஸ்டின் 2019 கேட்டது. அடுத்த கொஸ்டின்ஸ் 2021 கேட்ட கொஸ்டின். அடுத்தது 2024 கேட்டது. அடுத்தது 2025 கேட்டது. ஓகே, இப்போ இன்னொரு பேட்டர்ன் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. நான் சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது அடுத்த கான்செப்ட். ஒரு இன் சர்டன் கோட் லாங்குவேஜ் கம் அகைன் அப்படின்றத ஹோனான்னு சொல்லுவாங்களாம். கம் ஓவர் ஹேர் அப்படின்றத பானாட்டான்னு சொல்லுவாங்க. ஓவர் இஸ் அபவ் அப்படின்றத கீட்டாஜான்னு சொல்றாங்க. ஹேர் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நான் ஒரு சம் நான் எப்படி அப்ரோச் பண்றேன்றத பாருங்க. நான் எடுத்து எழுதுறேன். என்னன்னா கம் அகைன். இந்த மாதிரி தான் நீங்க எடுத்து சம் சால்வ் பண்ணணும். அதை எப்படி சொல்லுவாங்கன்னா ஓ நா. அடுத்தது கம் ஓவர் ஹேர பா நா டா. அடுத்தது ஓவர் இஸ் அபோவ். அவங்கள கீ டா ஜான்னு சொல்லுவாங்க. இப்போ நான் நம்ம புரிதலுக்காக இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஸ்டேட்மெண்ட் ஒன்னு வச்சுக்கிறேன். இது ஸ்டேட்மெண்ட் 1, இது ஸ்டேட்மெண்ட் 2, இது ஸ்டேட்மெண்ட் 3. 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாமே. அவங்க யூபிஎஸ்சியில் 3 ஸ்டேட்மெண்ட்றது 4, 5 ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் கொடுப்பாங்க. நான் என்ன செய்யறேன்னா என்னோட ஒயிட் கலர் பெண்ணை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது லெஃப்ட் சைடு இந்த ஆரோக்கு, இது ஆரோக்கு ரைட் சைடு. இதுதான் ஆரோ, கரெக்டா? ஆரோக்கு ரைட் சைடு, ஆரோக்கு லெஃப்ட் சைடு. இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 2 கம்பாரிசன் பண்றேன். 1 2 ஆரோக்கு லெஃப்ட் சைடு யாராவது காமனா இருக்காங்களா? கம் கம். எங்க வேணாலும் இடம் மாறி இருக்கலாம், பட் காமனா இருக்கணும். அதே மாதிரி ஆரோக்கு ரைட் சைடுல ஸ்டேட்மெண்ட் 1 2 காமனா யாராச்சும் இருக்குன்னா நா. அப்ப கம்முக்கு கோடு வேர்டு நா. கம்முக்கு கோடு வேர்டு நா. இப்ப ஸ்டேட்மெண்ட் 1 2 கம்பாரிசன் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் 2 and 3 கம்பாரிசன் பண்ணுங்க. 2 and 3 கம்பாரிசன் பண்ணா ஓவர் லெஃப்ட் சைடுல அடிக்கலாம், ரைட் சைடுல டா டா அடிச்சிடலாம். அப்போ ஓவருக்கு கோடு வேர்டு டா. இப்போ அடுத்தது இது மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப ஸ்டேட்மெண்ட் 1 2 கம்பாரிசன் பண்ணோம், 2 3 கம்பாரிசன் 1 3 கம்பாரிசன் பண்ணுவாங்க. 4 ஸ்டேட்மெண்ட் இருந்தா 3 4 1 4 2 4 இப்படிலாம் கம்பாரிசன் பண்ணுவாங்க. இப்ப நமக்கு தேவை ஹேர். இங்க பாருங்க, ஸ்டேட்மெண்ட் 2ல லெஃப்ட் சைடுல ஹேர் மட்டும் தான் அடிபடாம இருக்கு, ரைட் சைடுல பா மட்டும் தான் அடிபடாம இருக்கு. அப்ப ஹேருக்கு ஆன்சர் பா. புரியுதா? இப்போ ஒருவேளை இந்த இடத்துல அகைனு கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் ஹோ. ஒருவேளை நோட் பண்ணிக்கோங்க, ஒருவேளை உங்ககிட்ட அபோவ்க்கு என்னன்னு கேட்கறாங்க. ஸ்டேட்மெண்ட் 3ல லெஃப்ட் சைடுல 2 டேர்ம் அடிப்படாமலே வச்சிருக்கேன், ரிமூவ் பண்ணாம. ரைட் சைடுல 2. அப்ப அபோவ்க்கு கேட்டாங்கன்னா ஆன்சர் எய்தர் கீ ஆர் ஜா. இப்படி சொல்லணும் நீங்க. 2ல யார் வேணாலும் வரலாம், அதான் எய்தர். புரிஞ்சுதா? அப்ப கேள்வி என்ன கேட்கறான்றது தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நீங்க மூவ் ஆன் பண்ணணும். ஓகே தானே? ஸோ ப்ராப்பரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ இங்க லெஃப்ட் சைட்லயும் சரி, ரைட் சைட்லயும் சரி வேர்டு மாதிரி வந்திருக்காங்க. இதே பேட்டர்ன்ல ஜஸ்ட் லெட்டர் மட்டும் வருவாங்க. இதே பேட்டர்ன்ல ஜஸ்ட் நம்பர் மட்டும் வருவாங்க. பார்க்கலாமா? பாருங்க. இந்த சம் அப்படியே வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு சம்ம சால்வ் பண்ணுங்க. ஃபுட்டுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க, சால்வ் பண்ணுங்க. இந்த சம் பாருங்களேன். பை குட் ஆரஞ்சு கோடட் as BDG.
பாருங்க லெட்டர்ஸ் மட்டும் வராங்க கோடு வேர்டா. அப்ப ரெட்டுக்கு என்னன்னு கண்டுபிடிங்க. அடுத்து ஸ்கிரீன்ல ஒரு சம் இருக்கு. நம்பர்ஸ் மாரி வந்திருக்காங்க பாருங்க. நோட் பண்ணிக்கோங்க. மறுபடியும். ஸோ இத்தோட உங்களுக்கு லெட்டர் சீரிஸ் அண்ட் நம்பர் சீரிஸ் முடிஞ்சிடுச்சு. கிளாஸ்ல குடுத்திருக்க சம்ஸ் ஒழுங்கா சால்வ் பண்ணுங்க. சரியா? இப்போ உடனடியா பிஓக்கு போக வேண்டாம். சரியா? நம்பர் சீரிஸும் முடிச்ச பிறகு அந்த 130 கொஸ்டின்ஸ் இருக்கிற ஹேண்ட் அவுட்ட முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஓகே சால்வ் பண்ணுங்க. ஓகே தானே? ஓகேங்க. இன்னைக்கு நடத்தின கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம என்கிட்ட ஹோம் ஒர்க்ஸ் பண்றப்ப கேளுங்க. நான் சொல்லிக் குடுக்குறேன். நன்றிங்க. டேக் கேர்.